விழுப்புரம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி சேற்றில் சிக்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிளைவுட் ஏற்றி சென்ற லாரியை மீட்கும் பணிகள் குறித்து எமது செய்தியாளர் கோபி வழங்கிடும் தகவல்களை கேட்கலாம். வெள்ளிச்சத்திரம் புறவழிச்சாலையில் போக்குவரத்து கடுமையாக காணப்பட்டது. இது போக்குவரத்து எடுத்து நம்ம தொடர்ந்து அங்கே சென்று நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது பிளைவுட் ஏற்றிட்டு கேரளாவிலிருந்து செங்கல்பட்டுக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாரி சைடு வாங்கும்போது அந்த லாரி இடையில சேத்துல சிக்கிடுச்சு. இது குறித்து அந்த வாகன ஓட்டியிடம் கேட்போம், நம்ம எங்கேருந்து எங்கே போகிறாங்க என்னன்ட்டு. வண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நான் ரைட்டில் ஏறி வந்தேன். லைட்டாக சேர் இருந்துச்சு, அப்படியே லைட்டில் ஏறினா அப்படியே மண்ணில் மாடிச்சுங்க. இதனால் போக்குவரத்து மற்ற பொதுமக்களுக்கு கொஞ்சம் இடைவெளியாக இருக்குது. அது கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும். எல்லா பொருளுக்கும் இடைவெளி தான். நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி வழியில் ஒரு அசம்பாவிதம் ஆகி போச்சு. அதை நம்ம பார்த்து சரி பண்ணி தகவலுக்கு சொல்லிட்டீங்களா நெடுஞ்சாலைத்துறைக்கு? அவங்க சரி பண்ணுறதுக்கு வராங்க. இல்லை, இது வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை இது வரைக்கும் யாருமே வரவே இல்லை. இது வரைக்கும் யாருமே நெடுஞ்சாலைத்துறை யாருமே வரவில்லை. இந்த இடத்துல கட்டண பணி நடந்துட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெடுஞ்சாலைத்துறை யாரும் வரலன்னு சொல்றாரு. ஆனால் இங்கே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அதிகாரிகளை மும்முரப்படுத்தி ஜேசிபி வாகனமும் கொண்டு வந்திருக்காங்க. இது உடனடியாக அந்த மீட்பு பணியில் ஊர் வடுவெட்டி பொதுமக்கள் உதவியுடன் அந்த மீட்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சத்தியம் செயலுக்காக விழுப்புரம் கோபிநாத்.